அதுக்கப்புறம் ஆய விய பொருத்தம். ஆய விய பொருத்தம்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு, அதாவது ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு உலகத்தில் புது ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த குடும்பத்தினுடைய ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலி அந்த ஃபேமிலி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகுமா, இல்லை தரித்திர யோகமா? சிலவங்க சொல்லுவாங்க, கல்யாணத்தோட வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு சாமி, ஆணும் இருக்குது பொண்ணும் இருக்குது அப்படி சொல்லப்பட்டது. நான் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தேன் தெரியுமோ, எவ்வளவு சௌபாக்கியமாக வாழ்ந்தேன் தெரியுமோ, கல்யாணம் பண்ணி சீரழிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க. அது ஏனென்றால் அங்கே ஆய விய பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஆயம் என்றால் வரவு, வியம் என்றால் செலவு. அப்போது அந்த ஆய விய பொருத்தவும் பார்க்க வேண்டும். அப்போ பாருங்கோ,